இது அந்த சுதி அப்படின்றதெல்லாம் இதுல வரல. அந்த நம்ம பார்த்ததுல அதுல சுதிய அப்படின்னு பின்னாடி வருது. அடியன். அப்புறம் வேற ஒரு சந்தேகம் எனக்கு அடியன். இந்த மகவன் சப்தம் மகவன் மகவான் ரெண்டும் இருக்கு. அதுல அது எப்படி வருது? மகோரஹா அப்படின்னுட்டு ஆமா, அது அதான் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ரூப பேரான சூத்திரங்கள் இருக்கும். அந்த பிரகரண வார்த்தையை சொன்னா நமக்கு புரியாது. சொல்ற சில சூத்திரங்கள் அதுக்குன்னு உண்டான பிரகரணம் எடுக்கிறதுனால அவங்க மாற்றி வரும். அப்போ அது அப்ப பிரகரணம் இனிமேதான் வரணுமா? ஆமா ஆமா, இந்த வாரம் அடிய அடிய கதிஷ்டன் பார்த்த வார்த்தையா ராதையா கிரியாயோகே கதி சம்ஞாஹ என்ன பிராதிகள் கிரியையோட சேரும்போது கதி சம்ஞையும் சொல்லுவேன். ஏன் சொன்னேன்னா ஒரு வார்த்தையை சொல்றேன். கதிகாரக எண் நேசிட்டு இப்ப எண் விதிச்சுட்டு இருக்கேன். இந்த எண்ணானது வரல அப்படின்னு சொல்றேன். இந்த வார்த்தையெல்லாம் சொல்றேன். எங்க வரலன்னா கதி காரக, இந்த கதி சம்ஞை காரக சம்ஞை எதுக்கு இருக்கோ அதை காட்டு இதரம், இதை காட்டு வேறு மற்ற இது வேறு எது இருக்கோ அது பூர்வமாக இருந்தால், பூர்வ பதம் கதியோ காரகமோ இல்லாமல் இருந்தால் என் நேஷது என்னானது வராது. அப்போ கதி இருந்தாதான் ஒரு காரகம் இருந்தாதான் பூர்வ பதமானது கதியோ காரகமோ இருந்தால்தான் என்னானது வரும். அப்படின்னா வராது அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். கதியோ காரகமோ இருந்தா வராது அப்படின்றது. கதி காரகம் வந்தா இருந்தாதான் வரும். கதிக்காரகம் இதர இருந்தா கிடையாது. கதிக்காரகம் பின்ன இருந்தா கிடையாது. பூர்வமா இருக்கணும். புரியுறது அடியன். காரகம் தெரியும். இந்த கிரியை தாத்துவோட முன்னாடி இருக்கிற உபசர்க்க பிராதிகளுக்கு எப்படி உபசர்க்கம் பேர் வச்சாலும் அப்ப கதின்னு பேர் வைக்க அந்த தாத்து பரமா இருக்கும்பொழுது தாத்து பக்கத்துல இருக்கிறதுல அந்த பிராதிகளுக்கு உபசர்க்க சமயம் கதி சமயம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த கதினா முன்னாடி பிராதியா இருக்கணும், பின்னாடி தாத்துவா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ காரகம் அப்படின்னா என்னன்னா கிரியான்பை காரகம். காரகம்னா கிரியையில அன்வைக்கணும். அந்த சப்தமானது கிரையில எது அன்வயிக்கிறதோ அதுக்கு காரகம் அப்படின்னு பேரு. நம்ம என்ன சப்தங்களை பார்த்துருக்கோம், பிரதமா காரகம், வித்யா காரகம், இந்த 7 இருக்க 7 விபக்திகள் அதுக்கு காரகங்கள்னு பேர் உண்டு. பிரதமா கர்த்து காரகம், விதியை கர்ம காரகம், சித்தியை கர்ண காரகம், சதுர்த்தி சம்பிரதான காரகம், பஞ்சமி அபாதான காரகம், சஷ்டிக்கு கிடையாது, சப்தமி அதிகரண காரகம், அதிகரணம் அப்படின்னு பேரு. கர்த்தா கர்ம கரண சம்பிரதான அபாதான அதிகரண 6 காரகங்கள் உண்டு. கர்த்தா தெரியும், கர்மானா கர்மா அதை சொல்லி வச்சு இதுதான் காரகம் பேர் எழுதுன்னா இதெல்லாம் கிரியையில அன்வைக்கிறதுனால காரகம். இந்த சப்தங்கள் இந்த வருஷத்துல கிரியைகளுக்கு அன்வைக்கும். இப்போ ராமஹா ராமஹா கச்சதி, ராமஹா திஷ்டதி, ராமஹா தாவதி. இப்போ ராமஹான்ற பதமானது அது கிரியையில சேர்த்துக்கு சேர்த்து முடியாது. அப்போ கிரியான்வியத்துக்கு அந்த தாத்துக்கு அந்த சப்தத்துக்கு இருக்கிறதுனால அதுக்கு காரகத்துக்கு உண்டு. அப்போ ராமம் எடுத்துப்போம். அதான் கிருஷ்ணம் பலம். இப்போ ராமம் பாடம் பாடம் படத்தி, பாடம் படத்தி படிக்கிறான், பாடத்தை படிக்கிறான். அப்போ பாடத்தை படிக்கிறான். கிராமம் கச்சதி, கிராமத்துக்கு செல்கிறான். கிராமம் கச்சதின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்கு செல்கிறான் அப்படின்ட்டு அந்த அந்த சுத்தியானது கர்மா கிரியையிலவே அன்வயமாகுது.
அப்ப கிரியை அண்மையானாலும் அதுக்கு வித்யாகாரகம் பேரு. அப்ப அஸ்தேன தாடயத்தி, அஸ்தேன தாடயத்தி, சித்தியானது தாடயத்தின்ற தாத்தோட போய் அர்த்தத்துக்கு அண்மையை மாறுது. அப்போ அது சித்தியக்கு அண்மையை மாறுதுன்னா அந்த சித்தியக்கோ காரகத்துவமானது உண்டு. ராமாய ததாது, ராமாய ததாத்து சொல்றோம். ராமாய ராமனை குறித்து குரு அப்படின்னு சொல்றோம். ராமாய ததாத்துன்னு சொல்லுது. ராமாயன்ற போய் ததாத்துல போய் அந்நியமானது ஆறுது. அப்போ அந்நியமான அதுக்கும் காரகத்துவமானது சதுர்த்திக்கும் உண்டு. அப்போ விருட்சாத்து பதத்தி, விருட்சாத்து மரத்திலிருந்து விழுகிறது. அப்போ மரத்திலிருந்து விழுகிறது அப்ப சொல்லிட்டு விருட்சாத்து பதத்தி இந்த பஞ்சமியானது அந்த கிரியில போய் அன்வயிக்கிறதுனால இந்த பஞ்சமிக்கும் காரகத்துவமானது உண்டு. ஆசனே உபவிசதி, ஆசனே சப்தமி, ஆசனத்தில் அமருகிறார். கிரகே வசாமி, கிரகத்தில் வசிக்கிறேன். அவரு சொல்லச்சுன்னா கிரகம் கிரகேன்ற சப்தமிக்கு வசாமி தாத்துவோட போய் அன்வயமானது கிரியையினால அணியறதுனால அது கிரியான்வயத்துவம் இருக்கு. அது தாத்துன்னு பேர் உண்டு, அதுக்கு காரகம் பேர் உண்டு. இப்போ சஷ்டி எடுத்துக்கும். ராமஸ்ய புஸ்தகம் அப்படிதான் வரும். ராமஸ்ய பாத்திரம், ராமஸ்ய நேத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ராமஸ்ய சஷ்டி சொன்னா அது இன்னொரு சப்தத்துக்கு தான் போய் அந்நியமாகும் தவிர அது கிரியில போய் அந்நியம் ஆகாது. அதனால அது கிரியான்வயத்துவம் கிடையாது, அதான் அது காரணம் கிடையாது சொல்றது. எதுக்கு கிரியைக்கு அந்நியம் மாறுதோ அதுக்கு காரகத்துவம் உண்டு. அப்போ அந்த காரகமானது முன்னாடி இருக்கணும் அப்படின்னு இந்த காரகத்துல இருக்கணும். கதினா என்ன காரகம்னா எது கிரியையில் அன்மையானதோ அது காரகம். அந்த காரகம் முன்னாடி இருந்தாதான் கர்ம சமயானது சாரி எண்ணானது உண்டு கிடையாது அப்படின்னு அர்த்தம். புரியுதா? சொல்லவா, திருப்பி சொல்லவா? இப்போ சரி, கிளியரா இருக்கு, ரொம்ப கிளியர். இதுல காரகத்துவமானது உண்டு. இன்னொருத்தர சேர்ந்து இருக்கார் பொருளுக்கு. கதி இல்லைன்னா இது காரகம் வந்து எண்ணு வராது. கதி முன்னாடி இருந்தாலோ காரகம் முன்னாடி இருந்தாலோ எண்ணானது கிடையாது. கதி காரகம் இருந்தாலும் எண்ணு உண்டு. கதி காரகம் வேற இருந்தா கிடையாது. கதி காரகம் இத்தர பூர்வசியானது கதியில இத்தர இருந்தா கிடையாது. காரகமும் இருக்கணும். இப்ப சுத்த தியோ அப்படின்ற காரகம் இல்லை. சுத்தா தீகி, தீகின்னு எடுத்துக்கணும்னா புத்தின்னு அர்த்தம். நல்ல விசேஷனம், அதனாலயா அப்படியே அது ஒரு விசேஷமா விசேஷமா இருக்கிறது. சுத்தா தீகி புத்தியா இருந்தால் அப்போ அந்த சுத்தம்ன்றது சுத்த சப்தமானது தீகி எஸ்ய யாருடைய தீயானது சுத்தமா இருக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுத்தானது பிராதியும் கிடையாது, இது கதியும் கிடையாது, விசேஷமா போயிடுறதுனால இது கதித்துவமானதுக்கு தனியா கிடையாது. சாரி, காரகத்துவமானது கிடையாது. விசேஷத்துக்கு காரகம் இல்லாதனால இப்ப கதியும் இல்லை காரகமும் இல்லாதனால இதரபூர்வமா இருக்கிறதுனால இங்க ஏன் வரல. ஏன் வந்து சுத்த தியோ ரூபா இருக்கு. அவரே இப்போ சுத்தம் பிரம்ம சுத்தம் ஜாயதி வச்சுப்போம். சுத்தமான பிரம்மத்தை தியானிக்கிறான். அப்ப சுத்தம் பிரம்ம ஜாயதி அப்படின்னு சொன்னா அப்ப சுத்ததி சத்தம் அப்போ ஆகும். ஆனா அங்க என்ன ஆகும், ஏன் வரும். ஏன்னா சுத்தமான பிரம்மத்தை தியானிக்கிறான். யாரு சுத்தத்தை தியானிக்கிறான் அப்படின்னு சுத்த சத்தமானது அங்க பிரம்மத்தை சொல்றது. சுத்தமான பிரம்மம் அதை தியானிக்கிறான்னு சொல்லிட்டு அப்ப சுத்த சத்தம் காரகத்துவம் வந்து சுத்தம் பிரம்ம ஜாயதி, சுத்தமான பிரம்மத்தை தியானிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயத்தின் தாத்து. அப்போ சுத்தமான ஜாயத்தின் தாத்து சுத்த சத்தமான அன்மை மாறினால அப்போ அது கிரியான்வயத்துவமானது உண்டு, காரகத்துவம் உண்டு. அப்போ சுத்த சுத்த சுத்தோ ரூப சொல்லணும். அப்ப சொல்லச்சு என்ன சொல்லணும், சுத்தத்தையும் சொல்லக்கூடாது, சுத்தோ அப்படிங்கிறதானது வரணும். இப்ப இங்க சுத்தா தீகின்றது, இங்க தீகின்றது சப்தம் புத்தின்னு அர்த்தம். இப்ப சுத்தமான புத்தின்னு சொல்லச்சு சுத்த சப்தமானது விசேஷ அர்த்தமா இருக்கிறதுனால வாசகமா இருக்கிறதுனால பியூர் அர்த்தம் சொல்றதுனால அது காரகத்துவம் கிடையாது. காரகத்துவம் அபாவாத்து கதியம் கிடையாது, காரகத்துவம் இல்லாதனால இங்க என்னன்னு வரல. ஏன் வந்து சுத்ததியோ அப்படி ரூபமானது ஆயிருக்கு.
ஓகேவா? இப்போ சுத்த ஜீவன் என்ன சொன்னோம்? அப்போ எங்க வந்து சொல்லுங்க, அப்போ சுத்தம் ஜாயதி சுத்ததி அப்படின்னு நம்ம அர்த்த அண்மைப்படுத்தும். சுத்தம்னு தாங்க ஃப்ரீஸ் ஆயிடுது அடியன், ஃப்ரீஸ் ஆயிடுது அடியன். அடியன் ஃப்ரீஸ் ஆயிடுது. ஊர் சுத்தியோ ஊர் சத்தம் சுத்தி சத்தம் அவைகளுக்கு சுத்தரமாக இருக்கும் பொழுது அந்த சொற்கள அச்சு அச்சு ஆதியாவுடைய அச்சுனா மெய்யெழுத்தை உயிரெழுத்தை ஆதியாவுடைய ஆதியாவுடைய சுத்தரமாக இருக்கும் பொழுது இந்த ஊர் சத்தத்துக்கும் சுத்தி சத்தத்துக்கும் என்னானது வரல அப்படின்னு சொல்றது இந்த சுத்தம். ஏகையோகோ அப்படின்னா பூசப்தம் சுதி சப்தத்துக்கு ஏகையோகோ அச்சு சுத்தி அச்சு பரமாவுடைய அச்சு ஆதியாவுடைய சுப்பு பரமா இருக்கும் பொழுது என்னானது வரலை. உதாரணம் சுதியோ சுத்தி சப்தம் இங்க சுத்தி சப்தம் பிரச்சனை கிடையாது. அவ்வளவுதான் எங்க அச்சு எங்க வந்தது அடியன்? இந்த உதாரணத்துல அச்சு எங்க வந்தது? பிரதமா தீவச்சனத்துல சுதி சப்தம் பிரதமா தீவச்சனம் பிரதமா திவச்சனம் தியவ் அப்படின்னு வரும். அச்சு எங்க? சுதி சப்தம் பிரதமா அவங்களுக்கு சுப்பிரத்தையும் அவங்களுக்கு அச்சு ஆதியாவுடைய சுப்பிரத்தையும் அப்ப ஈக்கு எண் வரலாம். ஆனா இந்த பூ சுத்தியோக சுத்தினால என்ன கருத்து எண் வரல. அப்போ எண் வந்து சுதியோ. பிரதமா த்விதீய ரெண்டுத்துக்கும் அப்படியே தான் இல்லையா? ஆமா எங்க காலம் அப்படிதான் அச்சு எழுத்து எங்கெங்க பரமா இருக்கோ அங்கெல்லாம் எங்க வராது. அச்சு சுப்புல அச்சு எங்க வரப்போகுது நெசி எல்லாம் அச்சு வர போறது இல்ல. அதே தானே வரும். ஆமா நெசி எஸ் எல்லா இடத்துலயும் இருக்கும். எல்லா இடத்துலயுமே எண் வராது, எண் தான் வரும். ஓகேவா? அதான் சுத்தியோ அடிக்கடி சுத்தியோ இத்தியாதி. இத்தியாதினா நம்மளே நம்ம இங்கே பிரச்சனை பரமாதிரி நம்ம ஆசை நம்ம எடுத்துக்கணும். அதெல்லாம்
தாலாம் நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் சுகம் இச்சதி இது சுகீஹி. அதே சுகம் இச்சதி இது சுதீஹி. ரெண்டு சப்தம் எடுத்துக்காது. இக்கான சப்தம் எடுத்துக்க. அங்கே தான் சுதீஹி சுதியோ சுதீஹி சுச்சோ சுத்தியா. அதே சுதீஹி சுச்சோ சுத்தியா. நிறைய சுகம் இச்சதி இது சுகம் சுகத்தை இச்சதி விரும்புகிறான் அர்த்தே. சுகம் இது காரகமா இருக்குதா? இது காரகமா இருக்கு. காரகம் சுகம் காரகம் தானே. சுகத்தை காரகம் தானே காரகம். இங்கெல்லாம் என்னாவது வந்து சுகீஹி பிரதம ஏகவசனம் சுதீஹி பிரதம ஏகவசனம். அதுவும் சுதீஹி சுத்தி சப்தம். சுகம் இச்சதி சுகீஹி சுதம் இச்சதி இது சுதீஹி. இந்த ரெண்டு இடத்துலையுமே என்னாவது வந்து சுதீஹி சுகீஹி சுக்யோ சுக்கியா சுதீஹி சுக்யோ சுக்கியா அப்படின்னு ரூப பேர் சேக பிரதிசப்தம் வந்து. இதெல்லாம் பிரதிசப்தம் போல எடுத்துக்கணும். தீ என்னது சுத்திஹிக்கு அது என்னது? சுதம் இச்சதி சுதீஹி சுதம் சுத்தம் இச்சதி. சரி சரி. புத்திரி அது சுகம் இச்சதி சுகத்தை விரும்புகிறான் அர்த்தம். சுகி சுகீங்கிறது இது சுகம் இச்சதி. அடிய 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 சேஷம் பிரதிசப்தம். இதெல்லாம் பிரதிசப்தம் போல எழுதிக்கணும். சம்பு அதிகத்து சம்பு சப்தம் சம்பு சம்பு சம்பவா. அதே மாதிரி அங்க சொல்லப்பட்ட அதிசப்தத்துல என்னென்ன சொன்னமோ அந்த ஏக குணம் ரஸ்வத்தை குணா அயாதேசம் வந்து சம்பு அது அருகி அரை அரையா. அங்க எண் வந்து ஐ வந்தா அரையான்னு ஆச்சு. இங்க ஊருக்கு வா வந்தா வஹா அருகி சம்பு சம்பு சம்பவான்றது அவாதேசம்லாம் வந்து சம்பவா ரூபம் அப்படியாகும். அதான் வித்தியாசம். அதை அதிசப்தத்துக்கு தான் சம்பு சப்தம் உக்காராந்தமான சம்பு சப்தம் அறிவது. சேகம் பான்வாதே அதே பானு சூனு இத்தியாதிகள் எல்லாமே அரிசப்தத்து மாதிரி தான் ரூபம். ஒரே ரூபம் சூத்திரம் தான். அங்க குணம் வந்து அங்க அயாதேசம் வந்தா ஐயன் வரப்போகுது. ஏக ஐயன் வரப்போகுது. இங்க ஓ வந்து அவன் வரப்போகுது. அதான் வித்தியாசம். சம்பு உக்காராந்தம் ஓ குணம் வரும். அங்க அரிசப்தம் இக்காராந்தம் அரே ரூபம் ஆச்சு. அப்ப அரையின் அரையகான் ஆச்சு. இங்க சம்புக்கு உக்காரம் வந்து சம்போ சம்பவ் சம்பவா அதே போடுறாங்க. அதான் வித்தியாசம். அதனால சேஷம் சம்பு சப்தம் உக்காரண சப்தங்களை அரிசப்தத்துக்காக சொல்லிக்க வேண்டியது. சந்தேகம் இருக்கா? இது சரியா இருக்கு அடியன். அதை போறாங்க. அடியன் அடியன் அடுத்தது விகாராந்த சப்தம் சொல்றேன். விகாராந்த சப்தம் விசேஷம். திருச்சிகாத்து ரோஸ்டு சப்தம் விகாராந்த சப்தம். அதுக்கு விகாராந்த சப்தத்துல விசேஷம் பொதுவாக சந்து சப்தம் சொல்லிட்டோம். அரிசப்தம் போல அது போர் சப்தம் அரிசப்தம் போல நினைச்சுட்டு இருப்போம். கிடையாது. அது விசேஷம் இருக்கிறதுனால தனியாக புத்தகத்தினால இங்க எடுத்து விதிச்சிருக்கேன். திருச்சிகாத்து ரோஸ்டு असंबुद्धौ सर्वनामस्थाने परे कोटि शब्दस्य स्थाने कोटि शब्दः प्रयोक्तव्यः इत्यर्थः. சர்வநாமஸ்தானம் சொல்லிருக்கோம். அமௌண்ட் 2000 அமௌண்ட் அதுக்கு சர்வநாமஸ்தானம் பஞ்சம் பாதி பஞ்சவசனாகி சர்வநாமஸ்தானம் பேரு. அது சர்வநாமஸ்தானம் அசம்புத்தியாகும். சம்புத்தியா கூட சம்போதனம் வந்தா கிடையாது. சம்புத்தியா இல்லாத சர்வநாமஸ்தானம் பதமா இருக்கிறது. ரோஸ்டு அந்த உக்காராந்தமான சப்தத்துக்கு ரோஸ்டு அப்படின்னு விகாராந்தமாக சொல்லிக் கொள்ள வேண்டும். அதான் சொல்றேன். அசம்புத்தோ அசம்புத்தியான சர்வநாமஸ்தானே கரை சர்வநாமஸ்தானம் பரமா இருக்கும் பொழுது
கோட்டு சப்தத்தை கோட்டு சப்தா பிரயோகப்படுத்த கோட்டு சப்தமாக பிரயோகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சூத்திரத்துக்கு அர்த்தம். இருக்கா? அது இந்த சர்வநாம ஸ்தானத்துல எப்படி வரும்? அது அந்த முழு அதனோட குரோஸ்ட் எப்படி வரும்? அதான் குரோஸ்டா இல்லையா? திருச்சாட்டம் இருக்கு அடியே. இப்போ சம்பூ சங்கம் இல்ல கோஷ்டு சத்தம் கிடையாது. கோஷ்டா அப்படின்னு ஆகாராந்தமா இருக்கும். ஆகாராந்த சமா மாதிரி இருக்கும். கோஷ்டா அனங்க அசம்பூத்தியான சரணாமஸ்தான பரமார்த்தத்தை கோஷ்டு சப்த உக்காரம் சப்த விகாராந்த சப்த இது அந்தமாவதாக பிரயோகவியா அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம். அர்த்த சூத்திரம் ஆனா இந்த குரோஷ்டி சப்தத்துக்கு மட்டும்தான் இது இல்லையா இந்த சூத்திரம்? மற்ற சப்தத்துக்கு இதெல்லாம் கிடையாது. சர்வநாமஸ்தானயோ அது சூத்திரம் இருக்கு. சர்வநாமஸ்தானயோகோ அப்படின்னு அந்தமாவுடைய அங்கத்துக்கு விகாரத்தை அந்தமாவுடைய அங்கத்துக்கு குணமானது வருது. நீ சர்வநாமஸ்தானகரே நீ பரமார்த்தேவும் இல்ல சர்வநாமஸ்தானம் பரமார்த்தேவும் விகாரத்தை அந்தமாவுடைய சப்தத்துக்கு குணம் வருது அப்படின்னு சொல்லிருக்கு. இப்போ புரோஷ்டு சப்தம் விகாரத்தை அந்தமாவுடைய சப்தம். இப்போ சூன்றது சர்வநாமஸ்தானம் பரமார்த்தத்துக்கு இந்த ருக்கு என்ன வரணும்? குணமானது வரணும். குணமானது வந்தா என்ன வரும்? குணம் வந்தா ஆதான் வரும். ரேபக்கால ஒரு அருள் வர்த்தனை கேள்வி. இப்போ விகாரத்துக்கு அருந்தது புரோஷ்டர் அப்படி ரூபமானது ஆட்டமே அப்படின்னு கேள்வி சொல்லுங்க. ரிதோகி சர்வநாமஸ்தானயோ ரிதந்தாங்கத்திய அந்தமாவுடைய அங்கத்திய அங்கத்துக்கு குணமானது வருது. நோ நீ பரமார்க்கத்தை சர்வநாமஸ்தானம் பரமார்க்கத்தை அப்படின்னு இது குணே பிராப்தை. இது குணமானதுங்க பண்ணணும் அப்படின்னு ஏன்னா விகாராந்தமா இருக்கிறனால இந்த சூத்திரம் பிரவர்த்திக்கிறது. அது குணமானது வரச்சே அப்படின்னு இந்த சூத்திரத்துக்கு பிராப்தின்னு குணவரத்தை பிரசக்தி இருக்கட்டே அப்படின்னு அடியேன் பித்ரு சப்தமும் இதே மாதிரி தானே வருது. ஆமா ஆமா சர்வநாமஸ்தான பரமார்த்தத்தை குணவர்த்திக்கு சுத்த பிரசக்தி வந்துடும். அப்புறம் அந்தந்த இடத்துல மாற்றி வந்தால் வேற வரும். இப்ப இந்த இடத்துல குணம் இந்த சூத்திரவர்த்தி பிரசக்தி வரத்துக்கு பிரசக்தி இருக்கு கேள்வி வருது. இதே இங்க பண்ணலாமே அப்படின்னு கேள்வி வரச்சு. இது பிராப்தினா இது சூத்திரவர்த்தத்துக்கு பிரசக்தி இருக்கு பண்ணத்துக்கு சான்ஸ் இருக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்கட்டு இது பிராப்தினா அப்படி வரேன் அதுக்கு ஆரம்பிக்கட்டு அப்படின்னு அர்த்தம். அது தடுக்க போறேன் அந்த பிராப்தி பண்ணி இது வரலன்னு அர்த்தம்.
அப்ப சூத்திரம் பிரசக்தி இருக்குன்னா சூத்திரம் முதல்ல போட்டிருக்கேன். இந்த சூத்திர சந்தேகம் இருக்கா? இல்ல அடியா सर्वनामस्थानयोः दन्तस्य अङ्गस्य दन्ताङ्गस्य गुणः नौ सर्वनामस्थाने परे इति प्राप्ते पुरुषुनः पुरुषंशोः पुरुषंशो अनेकतां च अपि सूत्रम् पुरुषनः पुरुषंशोः अनेकतां च अपि सूत्रद्वारा दन्तानां उसनसादीनां च अनन्त्या असंबुद्धौ तौ அப்படின்னு இந்த விசேஷத்தை சொல்றோம். ऋदन्ताना विकारस्य अंतमोडे शब्दம் ऋदन्ताना உசனசாதீனா உசு நத்து புரதம்ச அநேக இவைகளுக்கு அர்த்தம் இவைகளுக்கும் அனங் அவைகளுக்கு அனங்கானது வருது யார் அசம்புத்தோ சோபரே சம்புத்தியான சோபரமா இருக்கும் பொழுது சூவானது சம்புத்தியாக இல்லாத பொழுது அசம்புத்தினா சம்புத்தி இல்லாத பிரதமா ஏகவசனம் அது பரமா இருக்கும் பொழுது ரிதந்தாத சப்தங்களுக்கும் உசன சப்தம் அவைகள் அந்த சப்தங்களுக்கும் அர்த்தம் அந்த சப்தங்களுக்கும் அனங் ஆதேசமானது வருது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரிதந்தானா உசனசாதீனா உசை நத்து ஆதீனா அதனால நத்து புரதம்சு அநேக அவைகளுக்கும் அர்த்தம் அநேக அவைகளுக்கும் அசம்புத்தியான சௌபரமா இருக்கும்போது அனங் வருதுன்னு சொல்லியிருக்கார். இப்போ இதை சொல்லி நம்மளுக்கு வேண்டியது ரிதந்தானா அதனால ரிகாராந்தமான சப்தமா இருக்கிறதுனால சம்புத்தி இல்லாத அசம்புத்தி சௌபரமா இருக்கிறதுனால இங்க ரிகாரத்துக்கு அனங் ஆதேசமானது வருது. ரிதந்தானே வருது. ரிதந்தான ஸ்போர்ட்ஸ் சப்தமே ரிதந்தமான சப்தம் ஸ்போர்ட்ஸ் சப்தமே ரிதந்தமான சப்தம். அப்போ அனங் வரணும் அதுக்கு. இப்போ அனங்கானது அநேகா இருக்கு. அநேகாலத்தோ சர்வாதேசமா வரணும். இந்த குரோட்டு சப்தத்தையே தள்ளிட்டு அனங் ஆதேசம் வரணும். ஆனா அனங் நக்கார இருக்கு. அனங்குல நக்கார இருக்கா இருக்கிறதுனால இஷ்ட சூத்திரத்தினால கடைசி எடுத்துக்கிதான் அனங்கானது வரும். அப்போ குரோட்டு சப்தத்தை கூட்டி அனங்கானம் வந்து புரோஷன் அப்படி षष्ठ ಇದೆ ದ್ವಿತೀಯ ಬಹುವಚನமா பிரதமா ஏகவச்சனத்துல ரோஷ்டு இருக்கு. ரோஷ்டு ஆனா விட்டு அந்த ரோஷ்டு சப்தத்துக்கு சித்தல் பாவம் வந்துடும். சித்தல் ரோஷ்டு தானே. அப்போ ரோஷ்டு சு அப்படின்னு இருக்கும். ரோஷ்டு சு அப்படின்னு இருக்கிறது ரிதோனி சர்வநாம ஸ்தானயோ அசூத்திர மதமே ரிகாராந்த ஸ்தானம் இருக்கிறதுனால சர்வநாமஸ்தானம் பரமா இருக்கிறதுனால என்ன வரணும் குணவசனம் சொன்ன முன்னாடி பார்த்தோம். அது குணவரிச்சு அதை தடுத்துட்டு
அநாயகசாந்த அப்படின்னு சொல்றதுனால இப்போ ரிகந்தமான சப்தத்துக்கு சம்புத்தி அசம்புத்தியான சூ பரமா இருக்கிறதுனால பிரதம ஏகவச்சனம்ன்றது அசம்புத்தியான சூ. அப்போ அசம்புத்தியான சூ பரமா இருக்கிறதுனால அந்த ரிகந்த தாத்துக்கு அனங்கானது வருது. ரிகாராம் சப்தத்துக்கு அனங் வருது. ரோட் சப்தம் ரிகாராம் சப்தம் அதுக்கு அனங் ஆதேசமானது வருது. இப்போ அந்த அனங் எதுக்கு வரும் அப்படின்னு கேட்டா அநேகசாம்ச அநேகசா அது கட்டி போட்டுருக்கு. அந்த சுத்தத்தால கட்டி தானே அலோந்திய சுத்தம் கட்டி செய்யமான காரியம் அந்தியா. அதனால ரோஷி சப்தத்தை ரிகார்டு தான் அனங் வரணும். எது சொல்லுங்க அலோந்திய சுத்தத்தினால ஆதேசமானது அந்தியத்துக்கு வரணும். ஆனால் அநேகாத்து சர்வசிய சூத்திரம் இருக்கு. அப்புறம் ஆதேசமானது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்தாக இருந்தால் அப்போ சர்வாதேசம் சொல்லியிருக்கு. இப்போ ஆதேசமானது 4 எழுத்து இருக்கு. அப்போ அநேகாலா இருக்கிறதுனால ஆதேசமானது சர்வாதேசம். அப்போ அந்த கோஷ்டி சப்தத்தையே தள்ளிட்டு அனங்கானது வரணும் அர்த்த சூத்திரத்தினால. அதுக்கு அபார சூத்திரம் என்ன சூத்திரம்? மித்யா சூத்திரம். அந்த ஆதேசமானது அநேகாலா இருந்தாலும் மித்தா இருந்தால் நகாரத்தை இத்தாவுடைய ஆதேசமாக இருந்தால் அது எல்லாத்துக்கும் வராது, கடைசி எழுத்துக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த கோஷ்டி சப்தத்துக்கு அனங்கானது இருந்தாலும் அந்த இது அனங்கான அநேகாலா இருந்தாலும் மித்தா அனங்க நகாரம் மித்தது. அப்போ மித்தா இருக்கிறதுனால என்ன வருது? கடைசி எழுத்துக்கு தான் வரும். அப்போ கோஷ்டி சப்தத்துல ரிகாரத்துக்கு தான் அன் வரும். அப்போ அன்னு வந்தா ரிகாரம் போயிட்டு அன்னு வந்து புரோட்டன் அடிரூபமானது அறிவோம். புரியுதா? இது பிரதம ஏகவச்சனமா? இது பிரதம ஏகவச்சனம். அப்போ திவச்சனம் எப்படி வரும்? ஏகவச்சனம் முடியலையே. ஏகவச்சனம் முடியல. புரோட்டன் இருக்கு. வர சந்தேகம் இருக்கா? இல்ல, இது வரலாம். சரி. அர்த்த சூத்திரம் அப்திரு ஸ்வஸ்திர நப்து நேஷ்டு கோஷ்டு சத்ரு ஹோத்ரு கோத்ரு பிரசாந்திருனா அப்படின்னு சூத்திரம். அப்திரு ஸ்வஸ்திர நப்து நேஷ்டு ஸ்வஸ்திரு சத்ரு ஹோத்ரு கோத்ரு பிரசாந்திருனா அப்படின்னு ஒரே சூத்திரம். அது சக்தி சூத்திரம். சக்தி பக்தி இருக்கிற அப்திர அபாதீனா அப்படின்னு இருக்கும். அபாதீனன் அப்பு நப்பு இந்த பிரச்சனை சொல்லிருக்கல. அப்பு ஸ்வஸ்திரு நப்திரு நேஷ்டு போத்ரு பிரசாஸ்திரு இவைகளுக்கெல்லாம் அர்த்தம். இவைகளுக்கெல்லாம் உபதாயா தீர்க்கம். நப்து ஓத்ரு போத்ரு பிரசாஸ்திரு இந்த சப்தங்கள்லாம் இருக்க. இந்த சப்தங்களுக்கெல்லாம் சர்வநாமஸ்தானம். சர்வநாமஸ்தானம் அமௌண்ட். இது சர்வநாமஸ்தானம். அசம்புத்தியான சர்வநாமஸ்தானம். சம்புத்தியா இருக்கக்கூடாது. அந்த பிரதமா சம்புத்தி இருக்க. அந்த சம்புத்தி இல்லாம இருக்கிற சர்வநாமஸ்தானம் பரமா இருக்கிறது. இந்த அப்து நப்து ஓத்ரு போத்ரு பிரசாஸ்திரு இந்த சப்தங்களுக்கு எல்லாம் உபதா அந்த சப்தங்கள் இருக்கிற உபதைக்கு தீர்க்கா உபதா தீர்க்கமானது வருது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல அப்படின்னு சொல்றேன். இந்த திருச்சி சொல்லிருக்கோம் நம்ம. அப்ப அப்பு திருச்சி அந்த திருச்சி அந்த இங்க நம்ம திருச்சியோத்பாவம் சொல்லியிருக்கோம். புத்தகத்தில் நம்ம ரோஷன் சப்தத்துக்கு
திருஜத் கோஷ்டு சித் பிரத்யாந்தம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் சொல்லியிருக்கோம். திருஜந்தமா எப்படி இருக்குமோ அந்த கோஷமானது திருஜந்த சப்தம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் சொன்னதுனால இப்ப திருஜந்தமா ஆயிடுச்சு, கோஷம் ஆயிடுச்சு. இப்ப அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு சப்தம், கோஷ சப்தம் திருஜந்தத்தை போல ஆயிடுச்சுனால இப்ப திருஜந்தமா இருக்காயிட்டு இருக்கும். இப்போ திருச்சி பிரத்யேக அந்தமாவோட சப்தம் மாதிரி இது ஆயிடுச்சு. இப்போ திருஜந்தமா இருக்கிறதுனால அப்துல் திருச் அப்படின்னு சொல்றதுனால திருஜந்தமான சப்தத்துக்கு சரணாமஸ்தானம் சம்புத்தி அசம்புத்தியான சரணாமஸ்தானம். இப்ப அசம்புதியான சம்புத்தி ஸ்தானம் இருக்கிறது இந்த கோஷ்டன் சப்தத்துல இருக்கிற உபதான அலோந்தியா பூர்வ உபதானம். கடைசி எழுத்துக்கு முன்னெழுத்து உபதா என்று பெயர். கடைசி எழுத்துக்கு அலோந்தியா பூர்வ உபதா சன்னியாசியார். இப்ப கடைசி எழுத்து எது இருக்கோ அந்த எழுத்துக்கு முன்னாடி இருக்கிற எழுத்துக்கு உபதா, அந்த உபதைக்கு தீர்க்கம், இந்த உபதைக்கு தீர்க்கம். இப்போ கோஷ்டன்ல நகாரம் தான் கடைசி எழுத்து, அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து ரோஷ்ட ஆ இருக்கு. அந்த ஆக்கு என்ன வந்துடும், தீர்க்கமானது வந்துடும். தீர்க்கம் தான் ரோஷ்டான் அப்படின்னு ஆயிடும். என்ன சொல்றதுனால சொல்றதுனால. அதே மாதிரி அப்துனுக்கு அப்த்ரா அப்படின்னு வருமா? எதுனா அப்பு இல்ல திருன்னு இல்ல திருச்சி திருச்செந்தம் அவங்க வச்சிருக்கு. ஆனா திருச்செந்தம் சப்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால திருச்செந்தமான சப்தம். இப்ப திருச்செந்தமா இருக்கிறதுனால அசர்வநாமஸ்தானம் சர்வநாமஸ்தானம் அசம்புத்தியான் சர்வநாமஸ்தானத்துக்கு பலனா இருக்கிறது உபதா அலவந்தியான் பூர்வதால கோஷ்டன் சப்தத்துல நகாரத்துக்கு முன்னாடி அகாரம் உபதா, அந்த உபதைக்கு தீர்க்கம் வரும். வந்தா கோஷ்டானுக்கு கோஷ்டா அப்படின்னு ஆயிடும். கோஷ்டான் அப்படின்னு ரூபமானது ஆறுது இந்த சொல்றதுனால. இருக்கா? ஆமா அடியன், ஒரே ஒரு சின்ன சந்தேகம். இப்போ இந்த அனந்த இதை வந்து இதனால ரிதோ நீ சர்வநாமஸ்தானம்ன்றதுனால விதிக்கிறார் இல்லையா? அப்படி விதிக்கும் போது சரி நான் தனியா கேட்கறேன். எனக்கு இங்க சிக்னல் வீக்கா இருக்கு, தனியா கேட்கிறேன். அதாவது இப்போ இந்த சூத்திரம் பிரகாரம் ருத்தோ நீ சர்வநாமஸ்தானையோ அதுக்கப்புறம் ருத்தோஷன பார்க்கும்போது இது வந்து பின் சூத்திரம் ருத்து உஷண சம்ஸ்புரு சம்சனேகாம்ச அப்படின்னு வருது, பின்னாடி வருது. இது வந்து ஜென்ரலா வந்து முதல்ல வர சூத்திரம் தானே உற்சக அபவாதம் டெக்னிக். அது பலன்காரன்னா துல்லிய பலம் ஒரே அந்த ரெண்டு பேர் வச்சுதான் பிரச்சனை இல்லை. துல்லிய விப்ரேஷன் கேட்கறது விப்ரேஷே பலம் காரியம். இது பின் சூத்திரத்தான பலம் காரியம் தான் வரணும். பூர்வ காரியம் எப்படி வந்தது அதான் கேள்வி. புரிஞ்சிருக்கு சரியா? ஓகே. எப்போ துல்லிய பலம் ஒரே ரெண்டு போட்டி போட்டா அந்த பிரச்சனை. இது வந்துட்டா அது சூத்திர பிரசக்தி என்ன இருக்கோ அதுக்காக வர போட்டேன். அதனால இந்த பிரச்சனை அங்கே எங்க கிடையாது. ஓகேவா? அப்புறம் கோஷ்டா அது ரூபாயிடும். அப்புறம் நடோப பிராதிபதிகாந்தஸ்ய கோஷ்டான்னு பிராதிபதிகம் அது இது பண்ணுங்க. கோஷ்டான்னு கசு இருக்கும். கோஷ்டான் கசு இருக்கு. அலிஞாதினா சோர் லோபா, அலிஞாதினா சோர் லோபா, அலந்தாது தாத்துக்கு சூக் லோபம். கோஷ்டான்னு நகாரந்த அலந்தமான சப்தம் அதைக்காக பரமாறு சூக்கு லோபம். அலிஞாப்பியோ தீர்க்கா சுதிர்ஷபிருத்தம் ஹல் அது சொல்றதுனால அலிஞாப்பியோ தீர்க்கா சுதிர்ஷபிருத்தம் ஹல் சொல்றதுனால அலந்தாது தீர்க்காத சொல்லியிருக்கோம். இப்போ அலந்தம் அது கோஷ்டான்னு அல்ல அந்தமாவுடைய சப்தம் பிராதிபதிகம் அதுக்காக சூக்கு லோபமானது வருது. அப்போ கோஷ்டான்னு சூழ்நிலை அல்ஞாப்பியோ தீர்க்கா சுதிர்ஷபிருத்தம் ஹல் அது சொல்றதுனால இந்த சகாரத்துக்கு லோபம் ஆயிடும். லோபம் கோஷ்டான்னு அப்படின்னு இருக்கும். அப்போ நலோப பிராதிபதிகாந்தஸ்ய நலோபா பிராதிபதிகாந்த அர்த்த சூத்திரம் இருந்தது பாருங்க சந்தேகம் அழைக்கிறோம். நலோப பிராதிபதிகாந்தஸ்ய அதனால இந்த நகாரத்துக்கு லோபம். அல்ஞாப்பியோதிக்காக சூரு லோபம். நலோப பிராதிபதிகாந்தஸ்ய நகார லோபம். மீதி இருக்கிறது கோஷ்டா அப்படின்னு சதவாயக்கம் இருக்கும். கோஷ்டா பிளஸ் டூ திருஜத் ரோட்டு அப்படின்னால
திருஜத்வா வந்து கோஷ்டு கசூன்னு இருக்கும். இப்போ இந்த இடத்துல ரிதோங்கி சர்வநாமஸ்தானால குணம் வரணும். அதை தடுத்துட்டு ரிதஸ்வர அநேக அணை வந்து சு அப்படின்னு ஆகும். அதுக்கப்புறம் அது சுத்தத்தினால உபதா தீர்க்கம் வரும். இப்போ குரோஷ்டான் அப்படின்னு ரூபம் ஆகும். குரோஷ்டானுக்கு சு நாலாவது அதிஞாபி தீர்க்க சுதித்த பிடித்த மாதிரி சூக்கு லோகம் குரோஷ்டான் அப்படின்னு இருக்கும். நலோக பிராதிபதிகாந்தத்தினால நகாரத்துக்கு லோகம் குரோஷ்டா அப்படின்னு ரூபமானது சித்திக்கிறது. அதான் ஏமாற்றணும் குரோஷ்டான். சந்தேகம் எப்படி இருக்கா? அடியே இது சரியா இருக்கு. அப்போ அதே மாதிரி அப்துல எப்படி வரும்? அப்புதுமே அது வந்து அந்த சூத்திரம் அப்பத்தை வச்சு அது ஒரு திருப்பத்தை ரூபத்தில் அதே ஒவ்வொரு சப்தம் அதே சப்தங்களே போத்து சப்தம் போத்தா போத்தாரோ ஆகல போத்து சப்தம் அதெல்லாம் அதே சூத்திரத்துக்கு அது உதாரணம். அந்த தாத்து அப்படி போகணும். நப்தா நப்திரு சப்தம் நேத்தாரும் நேத்தாராக நேத்திர சப்தம் அங்கெல்லாம் அதே அடங்க வந்து உபதாரத்துக்கு வந்து ஆரம்பம். அதே ரிகாரம் சப்தம் எல்லாம் பிரிச்சுதான் நத்து ஹோத்து போத்து அப்படின்னு வருமா? அதே அது அப்பு தனியாது திருச்சி தனி இல்ல பிரத்யேக அடியே சொத்து இல்லைன்னா நத்து ஹோத்து போத்து அதெல்லாம் சப்தங்கள் இதுதான் பிரத்யேகங்கள். திருச்சிலாம் பிரத்யேகம் அப்பு திருச்சிலாம் பிரத்யேகங்கள். இது இந்த பிரத்யாங்கமான சப்தம் இருக்கோ அதுக்கு நட்டம். அதான் திருச்சிக்கு இது உதாரணம் நம்ம போட்டு சப்தம் திருச்சந்திக்கு உதாரணம் சொல்லிருக்கேன் எடுத்துட்டு இருக்கோம். ஓகே அடியே டைம் ஆயிட்டு தெரியும். அதான் டைம் எடுத்து நாளைக்கு ధన్యవాదాలు. அந்த எக்ஸ்ட்ரா சூத்திரம் அளவு பிரகடன சூத்திரம் விட்டு பார்த்துக்கோங்க. ஏன் அர்த்தம் வேணும் திருப்பி அது வேற அர்த்தத்தில் அது சந்தேகம் நாளைக்கு கேளுங்க. அது நம்ம முத்தின சூத்திரம் அதுதான் நர்த்தின சூத்திரம் தான் நம்ம மேலே திருப்பி அர்த்தம் சொல்லலை சூத்திரம் வந்து சொல்லியிருக்கோம்.